8 விஷயங்கள் இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்குவதற்காக அல்லாஹ்வுடைய அதான் சொல்றான், அல்லாஹ்வை விட அவனுடைய தூதரை விட அவன் வழியில் பாடுபடுவதை விட அந்த அவன் வழியில் பாடுபட நீங்க இறங்குங்க. இந்த 8ல் ஏதோ ஒரு இஸ்மாயில் வந்து உங்க முன்னாடி நிற்கும். அந்த இஸ்மாயிலை நீங்க என்ன பண்ணணும்? தியாகம் பண்ணியே ஆகணும். அது வியாபாரமாக இருக்கும். என்னங்க பண்ணுறோம், எங்களுக்கு ஷெட்யூல் அப்படி ஆகிப்போச்சு, பிஸியாக நாங்கள் அப்படி வாழ்க்கையை எங்கள் சிக்கிட்டோம், எங்கள் வாழ்க்கையை அப்படி நெருக்கி வேறு வழி இல்லை. எவ்வளோ நெருக்குதோ அதுக்குள்ளே நீங்கள் டைம் கட் பண்ணி ஆகணும். நீங்கள் வேலை செஞ்சால் தாங்க 3 வேளை சாப்பிட முடியுது. இல்லை, ஒரு நாளைக்கு ஃபுல்லாக நான் வேலை செஞ்சாதாங்க 3 வேளை. அப்படியா? நல்ல விஷயம். 2 வேளை சாப்பிடுங்க. நாளையிலேருந்து 2 வேளை சாப்பிடுங்க. அல்லாஹ் கொடுத்த ஆற்றலிருந்து உங்களுடைய சொகுசை குறைச்சிக்கிங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு வேளை சாப்பாடுடைய டைம் இருக்குல்ல, அந்த டைமை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தீனுக்கு கொடுங்க. இது தான் அல்லாஹ் வந்து நம்மகிட்ட எதிர்பார்க்குறான். அது இல்லாமல் வருஷத்தில் ஒரு நாள் அதுவும் போய் ஆடு வாங்கிட்டு வந்து இதை கொடுத்துட்டு நாம் குர்பானி கொடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே வாங்க, உங்கள் குர்பானி எங்கே போய் சேர்ந்துச்சுங்கிறத நான் காட்டுறேன். அல்லாஹ் சொல்கிறான், இதுக்கு பேர் இல்லை குர்பானி. டெய்லி கொடுக்கணும் குர்பானி. வருஷம் இல்லை, டெய்லி குர்பானி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். சில சமயம் அதான் சொல்கிறோம்ல, இந்த 8ல் சிலது ஒன்று தூக்கியே போட வேண்டியது வரும். மனைவி பிரச்சனை பண்ணும், எப்போ பாரு எங்கேயும் கூட்டு போக மாட்டேங்கிறாரு, எப்போ பாரு ஏதோ ஒரு வேலையில் எடுக்கிறாரு. அப்படியா? வேலையை தூக்கி போடணுமா, மனைவி தூக்கி போடணுமா? மனைவி தூக்கி போட்டு போயிட்டு வாராசா, உனக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் கிடைப்பார், உனக்கு நல்லா ஊர் சுற்றி காட்டுறவர் கிடைப்பார். உனக்கு இன்னும் அடிப்படையான விஷயங்கள் கொண்டு, இன்னும் சொல்லப்போனால் அடிப்படையை விட கீழே போயிடும். இந்த அல்லாஹ்வுடைய தாயாக மாறிட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிரும்? பேசிக்கை விட கீழே போயிடும். மௌலானா மௌதியில் என்ன பண்ணியிருப்பார்? மனுஷன் எப்போ இருந்திருப்பார்? பாதியா ஜெயிலில் இருக்குதாரு, அங்கே என்ன கிடச்சிருக்கும், அப்புறம் வேலை, அப்புறம் உட்காந்தா ஆஃபீஸு, அப்புறம் புக்கை தஃப்சீர் எழுத வேண்டியது, அதை பண்ண வேண்டியது, இதை பண்ண வேண்டியது, எவ்வளோ வேலை. பொது வாழ்க்கைக்கு போயிட்டீங்கன்னா இந்த தியாகம் வரும். இப்ராஹிம் நபி சரியாக கணவனுக்கு மனைவி நிறைவேற்றிய கடமைகள் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு டாவு போடக்கூடாது. அப்போ இப்ராஹிம் நபி எங்கே நிறைவேற்றினார்? ரசூலா என்ன பண்ணாங்க? வீட்டில் செலவு காசு இல்லை, எல்லாம் மனைவிமார்கள் என்ன பண்ணுறாங்க? இப்போ தான் ஆட்சியாளர் ஆகிட்டீங்களே, காசு கொஞ்சம் சேர்த்தி கொடுங்க அப்படின்னு. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அல்லாஹ் இறங்குறான். இது பிரச்சனை வருந்தவொடனே அபூபக்கர் ரலியல்லாஹு வராரு. வந்துட்டு என்ன பண்ணுறாரு? பிடிச்ச ஆயிஷா ரலியல்லாஹு லெஃப்ட் ரைட் வாங்குறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடித்தாருன்னு தெரியுது, அடித்த மாதிரியும் ஞாபகம் இருக்குது, சரியாக நினைவு இல்லை. அடிக்கிறாரு. ஏன் ரசூல்லாவை காசு கட்டு டார்ச்சர் பண்ணுறீங்களான்னு. உமர் ரலியல்லாஹு வந்தவொடனே எல்லா மனைவியும் ஓடுறான். தான் மகள் மட்டும் இல்லை, கும்பலே ஓடுது, ஐயோ அப்படின்ட்டு. ரசூல்லாவை டார்ச்சர் பண்ணுறீங்களா? அவர் எவ்வளோ பெரிய பணியில் இறங்கிட்டு இருக்கிறாரு, நீங்கள் போய் சம்பாதிக்க காசு கட்டுறீங்களா? அதுவும் அவங்க கேட்டதில் நான் அநியாயமும் இல்லை, நியாயம் இருக்குது. என்னாச்சு? 3 மாதம் அடுப்பேறி இல்லைன்னா எந்த பொம்பளை தான் சும்மா இருப்பாங்க? 3 மாதமாக அடுப்பேறி இல்லைன்னா எந்த பொம்பளை சும்மா இருப்பாங்க? அவங்க கேட்டதும் அடிப்படை நியாயமானது. ஆனால் அதுவும் வந்து என்ன பண்ணல, கிடைக்கல அவங்களுக்கு. கடைசியாக அல்லாஹ் என்ன பண்ணுறான்? குர்ஆனில் வசனத்தை இறக்குறான், நபியை இவங்க உலக